வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நான் உங்கள் சிவகாசி சிவன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஒரு அற்புதமான சிந்தனை பதிவு. சத்து சித்து ஆனந்தம் அனைத்துமாகி சர்வ வியாபகமாயும் நிறைந்துள்ள அத்துவித ஆதிபராசக்தி தன்னை ஐயுணர்வில் எதை கொண்டும் அறியப்போகா தத்துவங்கள் அனைத்திற்கும் மூலமான தலையாய நம் சக்தி அரூபம் ஒன்றோ. வித்து நிலையை அறிந்து அறிவை ஒன்ற விவேக யுகம் உயர்ந்து அதே தானாகும். சத்து என்பது பூரணமான பேராதாரண நிலை. அதன் எழுச்சி நிலையான அணுமுதல் அண்டங்கள் விண்டங்கள் அனைத்தும் தோற்றம் இயக்கம் மாற்றம் என்ற இயக்கத்தில் உள்ளதால் சித்து எனப்படும். பரிணாம சிறப்பின் உச்சமாகிய உணரும் அறியும் நிலையாகிய அறிவு ஆனந்தம் எனப்படும். இம்மூன்று நிலைகளை அடைந்தும் ஆதிநிலையாய் குறைவுபடாமல் பேதப்படாமல் பூரணமாக நிறைந்து எல்லையற்றிருக்கும் அரூப சக்தியை கண் காது மூக்கு நாக்கு ஸ்பரிசம் இவற்றில் எதை கொண்டும் அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் நமது மூலமாக இருக்கும் அந்த சக்தி அரூபமாக இருப்பதால் உடல் இயக்கத்திற்கும் அறிவு இயக்கத்திற்கும் மூலமான பிந்துவின் நிலையை அறிந்து அவ்விடத்தே அறிவை நிறுத்தி பழகி வரும் தவத்தால் ஏற்படும் ஓர்மை நிலையில் அறிவே அதுவாகி ஆதியாகிவிடும். இதை யூக உணர்வினால் மட்டும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகாயத்தில் நான் பார்க்கும் போது கண்களுக்கு புலனாவது வெட்டுவெளி என்று அது அணுவெளி. அணுக்கள் மீது சூரியன் முதலிய கிரகங்களின் ஒளி கதிர்படுவதால் ஏற்படும் பிரதிபலிப்பு ஒளி நமக்கு தோற்றமாக வெளிச்சமாக புலனாகிறது. சுத்த வெளி இருள் அகண்டம் எனும் நிலையில் அரூபமானது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.